உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான பாசமான பணிவான நல் ஆசைகளையும் நல் வணக்கத்தையும் இன்று 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அதிகாலையில் சிறப்பாக நடைபெற்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய பூஜை ராகுகாலம் முடிந்து ருத்ர யாகம் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முப்பெரும் சக்தியாக விளங்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் துர்காதேவி அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் மகாமேருக்கும் உற்சவ சக்தியாக விளங்கும் அஷ்டபுஜ துர்காதேவிக்கும் இப்பொழுது சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இன்று ஒரு தகவல், நான் தமிழ்நாட்டினுடைய என் அன்புக்கும் மரியாதைக்குரிய தமிழகத்தில் ஆன்மீகத்தை சிறப்பான முறையில் கும்பாபிஷேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு கூர்ந்து, நான் 1972 பொது சேவை 50 ஆண்டு கால ஆன்மீகம். இந்த சன்னிதானத்தில் 9 பேர் வந்து முதலமைச்சராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 கவர்னர்கள், பன்வாரிலால் புரோஹித் இந்தியாவிலே அடியன் என் ஒருவனுக்கு 32 உலக சமாதான மாநாட்டை நடத்தக்கூடிய பாய்க்கை பெற்றவன் இந்தியாவிலே. அதே மாதிரி ஆன்மீக மாநாடு, துறவிகள் மாநாடு, சித்தர்கள் மாநாடு என்று முழுக்க நடத்தியிருக்கிறேன். இதை தமிழக முதல்வருக்கும் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் ஆன்மீக துறவி மரியாதைக்குரிய அருட்செல்வர் மோடிஜி ஐயா அவர்களுக்கும், இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆன்மீக பிரிவர் அமர்ஷா அவர்களுக்கும் நான் இந்த திரு அண்ணாமலையில் கிரிவல பாதையில் முப்பெரும் சக்தியின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து உலக புகழ்பெற்ற ஸ்தலங்கள், 500 ஆண்டுகளுக்கு மேல் ஆகப்பட்ட உலக சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களிலே 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஒரு பக்தர்கள் இருந்து தரிசனம் பார்ப்பது என்பது மிக கஷ்டம். எல்லோருக்கும் பிபி இருக்கிறது, சுகர் இருக்கிறது. நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த டைமுக்கு தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு நான் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த விவிஐபி பாஸை ரத்து செய்ய அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒன்லி விஐபி மட்டும்தான் அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபத்துக்கும் பரண தீபத்துக்கும் போறாங்க. இது சிவனுக்கு கடுமையான கோபத்தில் இருந்ததால்தான் மலை சரிந்தது. அப்பவும் உங்களுக்கு யாரும் சரியான சாமிகள் உங்களுக்கு எடுத்து சொல்லவில்லை. நான் உங்களுக்கு அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பக்தர்களுக்காக அரசர்கள் கட்டப்பட்டது, ஏழைகளுக்காக அரசர்கள் கட்டப்பட்டது. இன்று செல்வாக்கு உள்ளவனுக்கு மட்டும் கோயில் மாறிவிட்டது. நான் விஐபி விடவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. எம்எல்ஏ ஒரு கவுண்டர் போடுங்க, எம்பி ஒரு கவுண்டர் போடுங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு கவுண்டர் போடுங்க, படாதிபதி பீடாதிபதிக்கு ஒரு கவுண்டர் போடுங்க. அவங்களுக்கு எல்லாம் முன்ன கொடுத்து அடிச்சு தரிசனம் பண்ணுங்க. யாரெல்லாம் முன்ன வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரிசனம் எல்லாரும் பார்க்கணும். எல்லாருக்கும் சுகர் பேரேஷன் 5 மணி நேரம் நிற்க வச்சு எப்படிங்க ஒரு தரிசனம் பார்க்கறது? 50 வயசு 60 வயசு 70 வயசு நியாயமா? விஐபி ஒரே 2 நிமிஷத்துல போலீஸ் மரியாதையோட போய் தரிசனம் பார்த்துடுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்தியாவில் யாராவது கேட்பாங்களா இந்த மாதிரி? நான் கேட்கிறேன். நீங்க கருணையுள்ள முதல்வர் என்பதால் இதை தயவு செய்து பரிசீலித்து தமிழ்நாட்டுடைய அனைத்து பக்தர்கள் சார்பிலும், அனைத்து மகான்கள் துறவிகள் சார்பிலும், இந்திய நாட்டினுடைய அனைத்து பக்தர் சார்பிலும், ஜனாதிபதிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுவாமிகளாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், திருப்பதியில் எப்படி ட்ரஸ்ட் போர்டு தனி நிர்வாகம் அமைந்ததோ அதுபோல் அனைத்து உலக புகழ்பெற்ற ஸ்தலத்துக்கும் தனி போர்டு அமைக்க வேண்டும். இது தயவு செய்து ஐயப்பன் மலை எப்படி தனி போர்டு இருக்கிறதோ அப்படி அமைத்தாதான் மக்கள் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் இறைவன் திருவருளை பெறலாம். ஆகவே சாமிகள் எந்த ரூபத்தில் வேணாலும் சிவன் வருவார், எந்த ரூபத்தில் வேணாலும் ஒரு பெண் சக்தி ரூபத்தில் வருவார்கள். நீங்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் காக்க வைப்பது என்பது இறைவனுக்கு மிகவும் ருத்தத்தில் இந்த தீபத்தில் இருக்கிறார். தயவு கூர்ந்து
இதை நீங்கள் பரிசீலனை செய்வீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது அம்மன் திருவருளை பெறுவோம் ஆகும்.